மகாபெரிவாச்சரணம். ஸ்ரீ லலிதா சகஸ்ரநாமத்தில் பக்திவதிகள் நம்பிக்கையின் நாமங்களாக சொல்லிக்கொண்டு ராஜ்ய நிர்வாகத்தை சொல்லிக் கொண்டு வரும் பொழுது அவள் எப்படியெல்லாம் லீலையை எடுத்து ரூபங்களை எடுத்து தன்னுடைய ஜீவன்களை காப்பாற்றுகிறாள் என்று சொல்வதற்கு லீலா விக்கிரகதாரிணி என்று சொன்னார்கள். அடுத்தது அப்படி ரூபம் எடுத்தால் அவளுக்கு அப்பொழுது பிறப்பென்று ஒன்று வந்துவிட்டதோ என்று நமக்கு ஒன்று தோன்றுமே. ஏனென்றால் அவள் ஆதி அந்தம் இல்லாதவள் நம்ம படிச்சிருக்கோமே. அப்ப இது எப்படி சாத்தியம் என்று ஒரு சின்ன சந்தேகம். அப்ப அதற்கு தொடர்புடைய நாமாவையும் வாக்தேவதைகளே சொல்லிவிடுகிறார்கள். ஓம் அஜாயை நமஹ, ஓம் அஜாயை நமஹ. இப்போ இதில் ஜாயதே அப்படின்னு சொன்னோம்னா பிறப்பு. இப்போ முன்னாடி சேர்த்துட்டாங்க. அப்போ அஜா அப்படின்னு சொல்லும் பொழுது பிறப்பில்லாதவள் அப்படின்னு சொல்கிறாங்க. முதல்ல நம்ம என்ன பார்த்தோம்? பல பல ரூபங்களில் வந்திருக்கிறாள். அவள் நமக்காக அவதாரம் செய்தாள். ஹிமவானின் மகளாக, தக்ஷனின் மகளாக, இப்படி பல தோற்றங்களில் வந்தாலே ஒழிய அவளுக்கு பிறப்பு என்பது கிடையாது. அந்தந்த ரூபமாக காட்சி மட்டுமே தருகிறாள். அந்த ரூபம் எப்பொழுதும் இருக்கக்கூடியது. நமக்கு எப்பொழுது காட்சி தர வேண்டுமோ அப்பொழுதுதான் அவளுடைய அனுகிரகத்தால் தான் அதுவும் கிடைக்கும். அப்ப இவளுக்கென்று பிறவி என்று கிடையாது. ஆதியிலிருந்து இருந்து கொண்டு இருப்பவள், இறப்பும் முடிவும் இல்லாதவளாக இருக்கக்கூடியவள் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்ப அதை சொல்லக்கூடிய அடுத்த நாமமும் இதோடு வருகிறது. ஓம் க்ஷய விநிர்முக்தாயை நமஹ, ஓம் க்ஷய விநிர்முக்தாயை நமஹ. இந்த க்ஷயம் அப்படின்னு சொல்லும் பொழுது முதல்ல பார்த்துருக்கோம். க்ஷய விருத்தி விநிர்முக்தா அப்படின்னு பார்த்தோம். அதாவது அவளுக்கு தேவும் இல்லை, வளர்ச்சியும் இல்லைன்னு. அடுத்தது க்ஷேத்ர பாலினின்னு சொல்லிட்டு இந்த சரீரம் அப்படின்னு சொல்லிட்டு க்ஷேத்ரம் க்ஷேத்ரஜன் அப்படின்னு பார்க்கும்போது இதெல்லாம் சொன்னாங்க. இப்பொழுது ராஜ்ய பரிவாரணம் சொல்லும் பொழுது பல பல ரூபங்களில் வருகிறாள். அப்படி எடுக்கக்கூடிய ஒவ்வொன்றும் தோற்றமே தவிர பிறப்பும் இல்லை, இறப்பும் இல்லை. அப்ப க்ஷயம் என்று சொல்லக்கூடிய முடிவும் இல்லாதவள் அப்படின்னு சொல்றாங்க. க்ஷயம் என்று சொல்லக்கூடிய முடிவு இல்லை அப்படின்னா அப்போ இவளுக்கு ஆரம்பமும் இல்லை தானே, அதனால தான் முடிவும் இல்லை. சாதாரண ஜீவர்களுக்குத்தான் ஜனனம் எடுத்த பின் மரணம், மரணம் எடுத்த பின் மீண்டும் ஒரு கர்மாவினால் அவர்களுக்கு பிறப்பு உண்டாகிறது. இது கிருஷ்ணன் அழக பகவத்கீதையில சாங்கி யோகத்துல 27வது ஸ்லோகத்துல சொல்லியிருப்பாரு. ஜாதஸ்ய துருவோ மிருத்யு துருவம் ஜன்ம மிருத்யுச்ச தஸ்மாத் பரிதார்யேதி நத்வம் சோஜிது மர்கசி அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ பிறப்பு அப்படின்னா இறப்பு நிச்சயம் உண்டு அர்ஜுனா, இறந்தால் மறுபிறப்பும் அப்படி இருக்கு. அதனால அப்படிப்பட்டதை நீ நினைத்து கஷ்டப்படாதே அப்படின்னு சொல்றாரு. இது சாதாரண மனிதர்களுக்கான நியதி. அப்ப மனிதன் அப்படிங்கிறது சரீரம் நினைக்கிறவங்களுக்கு இது பொருந்தம். ஆனா அது சரீரம் நல்ல ஆத்மா அப்படி நினைப்பவர்களுக்கு பிறப்பும் கிடையாது, அழிவும் கிடையாது அப்படிங்கிற அந்த ஸ்லோகம் நமக்கு ஞாபகம் வரும். ஜாயதே மிரியதே வா கதாச்சிநாதம் பூத்வா பவித்வா வா ந பூயகம் அஜோ நித்யக சாஸ்வதோயம் புராணோ ஜஹன்யதே ஹன்யமானே ஷரீரேன. இப்போ இதில் ஆத்மஸ்வரூபத்தை பற்றி சொல்கிறாங்க. அது பிறப்பதும் கிடையாது, இறப்பதும் கிடையாது. அதைத்தான் சொல்கிறாங்க. ந ஜாயதே மிரியதேவா கதாச்சித், எப்பொழுதும் அது இருந்து கொண்டே தான் இருக்கிறது. அப்போ அது எப்போதோ இருந்தது, எப்போ இருக்க போகிறது அப்படிங்கிறதும் கிடையாது. அதைத்தான் சொல்கிறாங்க. நாயம் பூத்வா பவிதாவா ந பூயக அப்படின்னு சொல்லிட்டு ந ஹன்யதே ஹன்யமானே ஷரீரே. இது இந்த உடம்பு அழியும் போது இது அழிந்து போவதும் கிடையாது. அதனால தான் இது சொல்லும் பொழுது ஒரு வாக்கியத்தை அழகா சொல்றாங்க. அஜோ நித்திய சாஸ்வதோயம் புராணக. அப்ப இதுல ஒவ்வொரு பதமா பார்க்கும் பொழுது அத்தனையும் இதுல வருது. அஜக இப்ப நம்ம பார்த்தோம் பிறவி இல்லாதது, நித்தியக எப்பொழுதும் இருப்பது, அதனால தான் இவளுக்கு நித்யா அப்படின்னு வேணும். அடுத்தது சாஸ்வதகம், சாஸ்வதமாக எப்பொழுதும் இருக்கிறான், அதனால் அவளுக்கு சாஸ்வதா. அடுத்தது அயம் புராணக, இது மிகவும் பழமையானது. அப்போ புஷ்ஷா புராதனா பூஜ்யா அப்படின்னு சொல்லிட்டு ஆத்மஸ்வரூபமாக இருக்கிற தன்னை பற்றி பகவான் என்னவெல்லாம் சொல்கிறாரோ இது அனைத்தும் அம்பாளுக்கு பொருந்துகிறதாக இருக்கிறது. ஆக கிருஷ்ணர் வேறு இல்லை, அம்பாள் வேறு இல்லை, அதனால் அவளே சொல்வதாக இருப்பது அப்படின்னு சொல்லலாம். இன்னொன்று பார்த்தோம் அப்படின்னா அம்பாள் அனுகிரகத்தை வேண்டி அவளிடம் சென்றவர்களும் அழிவில்லாத நிலையை அடைகிறார்கள். அபிராமேந்திரால சொல்லும் பொழுது ஆளுகைக்கு உந்தன் அடித்தாமரைகள் உண்டு அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டு அடுத்ததாக அந்தகன்பால் மேலுகைக்கு உந்தன் விழியின் கடை உண்டு அப்படின்னு சொல்லுவார். இறப்பை தாண்டி போக இந்த கடை கண் விழி போதும் அப்படின்னு சொல்லுவார். அப்படி இருக்கக்கூடியவளாக இருப்பவள் தான் இந்த க்ஷய விநிர்முக்தா. மகாபெரியவா சரணம்.